ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. நாளைக்கு வரலட்சுமி நோன்பு. ஸோ நம்ம அம்மனை அலங்காரம் பண்ணி இன்றைக்கி ரெடி பண்ணி பொங்கல் வச்சுருக்கேன், நைவேத்தியம் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறதை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து அம்மனை ரெடி பண்ணுவோம், அலங்காரம் பண்ணலாம் நாளைக்கு பூஜைக்காக. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக வரலட்சுமி நோம்புக்கு நாளே அம்மனை நன்னா தேய்ச்சி அலம்பி குளிப்பாட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். குளிப்பாட்டி இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது இது ரெண்டுமே வெள்ளியில் பண்ணினது. எனக்கு கல்யாணத்தும் போது அம்மா கொடுத்தது. ஸோ இது வெள்ளிச்சொம்பு, இதுவும் அப்போ கொடுத்தது தான். இந்த சொம்புலேயும் அம்மன் முகம் வரைவாங்க. நான் யூஸ்வலாக இந்த கருப்பு மை வச்சு வரைவேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சந்தன குங்குமத்தாலேயே சும்மா கண் வாய் மட்டும் போட்டிருக்கேன். நம்ம இப்போ இதே மாதிரி அம்மனுக்கும் நம்ம இங்கேயும் நெத்திலையும் சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அம்மனுக்கு இந்த மாதிரி பாவாடை அலங்காரத்துக்கு வச்சுருக்கேன். இது கிரீடம் மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே நான் ஜுவல்ஸ்லாம் ஐ திங்க் வீடியோ ஆரம்பிக்கிறதுல காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஒன்றா நம்ம ரெடி பண்ணி போடும்போது டெஃபினட்டாக காமிக்கிறேன். இந்த மாதிரி என்கிட்ட விளக்கு இருக்குது, மயில் 5 முகம் வச்ச மாதிரி விளக்கு. இது எங்கள் அம்மா கொடுத்தது தான். இதுவுமே அம்மா கொடுத்தது தான். இது இந்த வாட்டி இந்தியா போகிறச்சு வாங்கிட்டு வந்தேன். என்னோடய பழைய விளக்கு போட்டுட்டு இந்த மாதிரி கேரளா விளக்கு மாதிரி ரொம்ப ஆசை எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விளக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த வாட்டி பூஜைக்கு நம்ம வைக்க போகிறோம். இதில் சந்தனம் வச்சுருக்கேன், இதில் குங்குமம் இருக்குது. இதை அம்மனுக்கு ஏட்டு விட போகிறேன். அந்த ஈரத்தில் எடுத்து வைக்கும்போது அப்படியே அந்த குங்குமம் நெத்திலையும் நல்லா ஒட்டின்றோம். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா சாஸ்திரத்துக்கு சந்தன குங்குமம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இதில் நான் பொட்டு எடுத்து வைக்க போகிறேன். பெரிய ரவுண்டு பொட்டு இருக்குது, அதை வச்சேன்னா நல்லா மங்களகரமாக இருக்கும். இப்போ முதல்ல இதில் உள்ளே நம்ம அரிசி போட போகிறோம். அரிசி போட்ட அப்புறமா காதோல கருகுமணி, அதுக்கப்புறம் கருப்பு வளையல், இதெல்லாம் நம்ம அம்மனுக்கு ஜென்ரலாக சொம்புக்குள்ளே போடுவோம். ஸோ இந்த பாருங்கள், கருப்பு வளையல் இதுக்குள்ளே இருக்குது, காதோல கருகுமணி. அது மாதிரி இன்னொரு கருகுமணி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுவுமே இதில் போட போகிறேன். இதில் மஞ்சள், காசு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லக்ஷ்மி படம் போட்ட வெள்ளி காசு ஒன்று இருக்குது, அதையும் அதில் போட்டு இதை அப்படியே போட்டு அரிசியில் போடும்போது என்ன ஆகும்னா அப்படியே அரிசியும் எதுவும் மிக்ஸ் ஆகும், எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு குட்டி ஜிப்லாகில் இது எல்லாத்தையும் போட்டுட்டேன்னா நமக்கு எடுக்கும்போது சௌகரியமாக இருக்கும். அதுக்காக இதை முதல்ல நான் அடியில் போட்டுட்டு இதில் அரிசி போட்டு கொண்டு வர போகிறேன். நம்ம குடுமி தேங்காவை யூஸ்வலாக இந்த மாதிரி வாங்குவோம். அதுக்கு நல்லா அலம்பிட்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிண்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும், மஞ்சள் தேங்காய் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம 4 பக்கமும் சந்தன குங்குமம் இடணும். ஸோ அது மாதிரி 4 பக்கமும் இட்டிருக்கேன் நான். அண்டு இந்த குடுமியிலையும் அந்த மாதிரி சந்தன குங்குமம் இட்டாச்சு. கொஞ்சம் காய விட்டுறணும். ஸோ தட் அந்த மஞ்சள் கையிலையோ இல்லை அந்த இதுலேயோ படாமல் இருக்கிறதுக்காக காய விட்டுட்டாக்க இது நல்லா அந்த மஞ்சள் காஞ்சு அப்படியே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை சொம்பில் வச்சுட்டு மற்றதெல்லாம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், காஞ்சு போச்சு தேங்காய். ஸோ இதை இங்கே வச்சுட்டு இந்த அம்மன் முகத்தில் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வெள்ளி இது கொடுத்துருப்பா. ஸோ அதை நம்ம பிட்வீன் த கோகனட் அண்ட் சொம்பு இப்படி வச்சுட்டோன்னா நல்லா
அம்மன் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் நான் வந்து திருப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம இங்கே வந்து தலைப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாவாடையில் அதை இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டோன்னா அப்படியே சுவாமி மேலே தலைப்பு போட்டு சுவாமியை உட்காத்தி வச்ச மாதிரி இருக்கும். இது பண்ணும்போது கொஞ்சம் இப்படி சாரீக்கு நம்ம எப்படி கட்டிப்போமோ அந்த மாதிரி போட்டோன்னா அம்மன் போட்டிருக்கிற நகையும் தெரியும். ஸோ நகைக்கு அடியில் கொடுத்து இந்த மாதிரி போட்டால் அம்மனும் நல்லா தெரியும். பின் பண்ணுறதுனா பின் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே அந்த தலைப்பை பின்னாடி நம்ம ஏற்கனவே இந்த பாவாடை நாடை இருக்கு இல்லையா, அதில் கட்டிட்டேன். ஸோ இப்போ அம்மனுக்கு வந்து புடவை சாத்தின மாதிரி நல்லா இப்படி அழகாக இருக்கும் பாவாடையோட. இப்போ நம்ம வந்து மிச்ச அலங்காரம், அதாவது ஜுவல்ஸ்லாம் போட்டு அலங்காரம் பண்ண போகிறேன். கடைசியாக நம்ம வந்து இதையும் பின்னாடி வச்சிருப்போம். அலங்காரம் பண்ணி அம்மனை காமிக்கும்போது எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் டெஃபினட்டாக கமெண்ட் கொடுங்க. நான் உங்களோட சேர்ந்து தான் பண்ணுறேன். நான் வந்து ஒரு வருஷம் இது கூட போடுவேன். பட் இந்த வாட்டி வந்து நகை அலங்காரமே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. என்ன மாதிரி நகை வேணாலும் போடலாம், ஆனால் அந்த நகை வந்து புதுசாக இருக்கணும். அதாவது அம்மனுக்காக மட்டுமே எடுத்த நகையாக இருக்கணும். நம்ம போட்ட நகையை சுவாமிக்கு போடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் இந்தியாவிலேருந்து யூஎஸ் வர்றப்ப அம்மனுக்காக வாங்கிட்டு வந்த கருகமணி நெக்லஸ். இது கிட்டத்தட்ட 35 வருஷமாக என்கிட்ட அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். அம்மனுக்காகவே வச்சுருக்கேன். இன்னும் அந்த பளபளப்பு கூட போகலை. அப்படின்னா இது வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி இதுவும். ஸோ நான் வந்து இதை கொஞ்சம் இறக்கத்தில் போட போகிறேன். ஸோ தட் அந்த முன்னாடி போட்ட நகையும் தெரியும். இதெல்லாம் ஒரு மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறது தாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு பார்ட்டிக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது ஒரு சாரீ கட்டின்ட்டு ஜுவல்லரியெல்லாம் இது போடலாமா அது போடலாமான்ற மாதிரி மாற்றி பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி அம்மனுக்கு போட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான். நமக்கு பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான், வேறு என்ன. இது வந்து ஜஸ்ட்டு நான் லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இந்த கிளி இருக்கிற மாதிரி. அண்ட் இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நல்லா சிகப்பாக அம்மனுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி நல்லா இருந்தது. ஸோ ஐ தாட் வை நாட். இதை வந்து நான் கடைசியில் மண்டபத்தில் வச்ச அப்புறமா நான் போட போகிறேன். ஸோ இப்போதைக்கு இது வந்து இங்கே வெளியிலே இருக்கட்டும். அம்மனுக்காக கிரீடமும் வச்சுருக்கேன். இப்படி நான் வச்சு கட்ட போகிறேன். கட்டிட்டு நான் ஃபினிஷிங் முடிச்ச அப்புறமா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.